உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர். சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. விஜய் வரக்கூடிய இடத்தெல்லாம் பிரச்சனை இருக்குது. விஜய் வந்தாலே இப்படி செய்கிறாருன்ற ஒரு விஷயத்தை பிம்பமாக கட்டமைப்பதற்கான காரணமே அவர் நடைபயணம் போவது தடுப்பதற்காக. அவர் போனாலே பிரச்சனை ஆகுது, சென்சேஷன் ஆகுது, ஏர்போர்ட் வந்தால் கூட்டம் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் கூட்டம் கொண்டு வந்து கேஸ் போட்டுருக்கானுங்க. பார்த்தீங்களா நீங்கள்? இதனால் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் அவர் மீது வைத்த விமர்சனம் மக்களை சந்திக்க மாட்டாரு. மக்களை சந்திக்கிறாருன்னா ஏன் சந்திக்கிறாரு? அவரே ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு சார், நான் வந்து ஷூட்டிங்காக போறேன், 1 hourல லேண்ட் ஆகி நான் ஷூட்டிங் போயிடுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, பின் தொடர்ந்து வராதீங்க, மேல குதிக்காதீங்க. அவர் கட்சி பேரை கொடுத்தே வந்து கேபி சுரேஷ்னு சொல்லி இவ்வளவு மலிவா கேவலம் பேசினா உங்க புத்தி முழுக்க எங்கடா இருக்கு? நீங்க இதைத்தான் பெரியார்ட்ட கத்துக்கிட்டீங்களா? இதைத்தான் கலைஞர்கிட்ட கத்துக்கிட்டீங்களா? பகுத்தறிவுன்றது இதுதானா? நீங்க தான் சமூக நீதி பெண்ணியத்தை பத்தி பேசக்கூடிய விளக்கணீங்க இல்லையா? எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிக்கிறாங்க சார். அவங்க எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாதீங்க, நானும் தான் சொல்லிட்டு இருக்கேன். எம்ஜிஆரை விட நீங்க பெரிய ஐகான் தான் சொல்றேன். யங்ஸ்டர்ஸ் அவ்வளவு பேர் இருக்கிறவங்க தான் நானும் சொல்றேன். எம்ஜிஆரோட விஜய் பெரிய ஐகான். ஆமா. வணக்கம் சார். வணக்கம் பிரபு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் மீதான இந்த கொள்கை ரீதியான விமர்சனங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியை தலைவர்களை வச்சுட்டு இருந்த சமயத்தில் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா பர்சனல் அட்டாக் திமுகவுடைய சிட்டிங் அமைச்சர்லேருந்து இப்போது திண்டுக்கல் லியோனி அவர்கள், அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கோவன் அவர்கள், ஸோ தொடர்ச்சியாக வந்து அவருடைய பர்சனல் வாழ்க்கையை எடுத்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பொதுவெளியில் விஜய் அவருடைய ரசிகர்கள் அவங்க போகும்போது அந்த மரத்துலேருந்து குதிக்கிறது, பவுன்சர்ஸ் வந்து அவரை விஜயை சந்திக்க வரவங்களை வந்து தள்ளி வர்றது, இதெல்லாம் வந்து செய்தி சேனல்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இதே மாதிரியான வீடியோக்கள் தான் வந்து வைரலாகி அவருடைய சரிவுக்கு காரணமே அது ஒரு காரணமாக சொல்லுவாங்க. இப்போ அதே போல் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த மேடையில் கத்துனார், ஏன் சேரை தூக்குறீங்க அப்படின்னு பொதுவெளியில் அந்த கத்துறது, இந்த மாதிரி பவுன்சர்கள் தள்ளி வருது, இந்த வீடியோக்கள்லாம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இதுவே வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய தலைவலியாக மாறியிருக்கா சார்? யார் சொன்னா அப்படி? இல்லை, பொதுவெளியில் பார்க்க முடியுதுல்ல சார்? என்ன பார்த்தீங்க சொல்லுங்க. இப்போ இது மாதிரி பொதுச் செயலாளர் கத்துறதுலேருந்து பவுன்சர்கள் தள்ளி வர்றதுலேருந்து, பவுன்சர்கள் வந்து இப்போ சந்திக்க வர மக்கள் வந்து பிடிச்சி தள்ளி விடுறது, அது ஒரு குற்றச்சாட்டமாக வச்சு தடுக்கிறார்கள், தள்ளி விடல. பவுன்சரை இன்னைக்கு தள்ளி விட்டது ஊடகவியலாளர்கள். அதுவும் குறிப்பாக நல்லா புரிஞ்சுங்க, ஒரு செய்தி என்பது யதார்த்தமான செய்தியாக வருவது ஒன்று, திட்டமிட்டு ஒரு செய்தியை உருவாக்குவதுன்றது ஒன்று இருக்குது. மதுரையில் இன்னைக்கு நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் அவர்கள் அருகாயிலும் வந்து நீங்கள் வந்து போகக்கூடாதுன்னு ஒரு பவுன்சர் சொன்னாக்கா, பவுன்சர்கள் நீங்கள் தாக்கி சட்டையை கிழிக்கக்கூடிய வேலையை யார் செஞ்சா? சட்டை கிழிஞ்சு ஒரு பவுன்சர் நின்னால ஊடகவியலுக்கு அதான் வேலை. அனுமதி கொடுக்கலன்னா அதையும் செய்தியாக போட்டு போக வேண்டியதானே. அனுமதி கொடுக்கலன்னு போய் சண்டை போடுறது உங்கள் வேலையான ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். ஏன்னா எதுக்கு இந்த இடத்துல ஸ்டாலினே உதயநிதி சொல்லலைனாக்கா, முன்னாடியே சொல்லிடுறேன், இவங்களுக்கெல்லாம் கூட்டம் வராது. அதனால் ஜெயலலிதாவை சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்களுக்கோ இல்லை கலைஞர் அவர்களுக்கோ இது போல் வந்து போகிறாரு, அவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி வந்து வரக்கூடாதுன்னு தடுத்தாக்கா நீங்கள் அடித்து சட்டையை கிழிப்பீங்களா? சரி, இப்போ விஜய் அவர்கள் அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு இருந்து அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் தடுத்திருந்தால் இதே போல் சட்டை பிடிச்சி அடிப்பியா? அப்போது திட்டமிட்டு விஜய் மீது அவர்கள் மீது வந்து நீங்கள் நல்லா எப்படி பார்க்குறாங்கனாக்கா, விஜய் வரக்கூடிய இடத்தெல்லாம் பிரச்சனை இருக்குது, விஜய் வந்தாலே இப்படி செய்கிறாருன்ற ஒரு விஷயத்தை பிம்பமாக கட்டமைப்பதற்கான காரணமே அவர் நடைபயணம் போவது தடுப்பதற்காக. அவர் போனாலே பிரச்சனை ஆகுது, சென்சேஷன் ஆகுது, ஏர்போர்ட் வந்தால் கூட்டம் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் கூட்டம் கொண்டதுக்கு கேஸ் போட்டுருக்கானுங்க. பார்த்தீங்களா நீங்கள்? அனுமதியின்றி கூட்டம் கூடுது, அது கேஸ் போட தான் சார் செய்வாங்க. அனுமதியின்றி ஒரு அவ்வளோ க்ரௌடு கூடுது மாசா, அங்கே சட்டமோடு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அங்கே யாராச்சும் 2 பேர் கூட்ட நெரிசல சிக்கி ஏதாச்சும் ஆயிட்டாங்கன்னா யார் மேலே வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க? ஏன்டா அனுமதிச்ச சொல்லுங்க. இல்லை, அனுமதி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நீ ஏன் அனுமதிச்ச ஏர்போர்ட்டுக்குள்ளே? அங்கே காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணீங்க? இல்லை சார், ஒரு கூட்டம் கூடுதுன்னா ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு சாயந்தரம் 7 மணிக்கு லேண்ட் ஆகிறாரு, காலைல 7 மணிலிருந்தே கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு இருக்காங்கல்ல. காலையிலேருந்து வராங்கல்ல, அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியுதுல்ல. காவல்துறை என்ன பண்ண? ஏற்கனவே ஒரு மாநாடுக்கு நீங்கள் கணித்ததை விட வந்து 3 லட்சம் கணிச்சிங்க, 10 லட்சம் பேர் வந்தானா? அப்போ அதே போல் இங்கேயும் வருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ உளவுத்துறை என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? நீங்களே வேணுக்குனே வந்து ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் செய்து விட்டு அதுக்கப்புறம் கேஸ். நல்லா கேளுங்க, ஏர்போர்ட்டில் வந்து அனுமதியின்றி கூட்டம் சேர்ந்ததற்காக கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு. அங்கே வந்தது எல்லாம் கட்சிக்கார மட்டும் தானா? பொதுமக்கள் வரவே இல்லையா? சில கட்சி நிர்வாகி வாங்க 10,000 பேர் சேர்ந்து வாங்க ஒன்றா போகணும்னு சொன்னானா? தனித்தனியாக அவரவர்கள் விஜயை பார்க்கணும் பேரன்பில் கூடின கூட்டத்தை நீங்கள் முன்னாடியே அந்த க்ரௌடை ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரிஞ்சாக்கா தடுத்துருக்கணும். தடுப்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லை. இந்த ஆட்சியில் உங்களுக்கு அதை தடுப்பதற்கோ கட்டுப்படுத்தவோ உங்களால் முடியல. விட்டுட்டு இன்றைக்கி அவர்கள் மீது வழக்கு போடுவது என்பது திட்டமிட்டு அவர்களை வந்து அச்சுறுத்துவதற்கான வேலை. சரி, 2 கேள்வி சார் எனக்கு. ஓகே, க்ரௌடு கூடிருச்சு, வந்தார்ல, ஏன் க்ளோஸ்டு காரில் போகாமல் ஏன் வந்து ஓப்பன் ஏர் வேனில் நின்று கையாட்டிட்டு போகிறாரு? அதுவும் வேன் டேமேஜ் ஆகிற வரைக்கும் பின்னாடியே வராங்க.
ரோடு டிராஃபிக் ஆகுது. அவரு இங்கே ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிட்டாரு, நான் வந்து ஷூட்டிங்காக போகிறேன்ட்டு. அப்புறம் ஏன் வந்து இப்போ வரும்போது க்ளோஸ்டு காரில் தானே வந்தார், கொடைக்கானல் வந்து ரிட்டன் முடிச்சுட்டு வரும்போது ஒரு க்ளோஸ்டு காரில் தானே வராரு, பின்னாடி அந்த பிரச்சாரம் வாங்கினது பின்னாடி தானே வருது. ஏன் போகும்போது மட்டும் ஏன் வந்து ரோட் ஷோ பண்ணுறாரு அங்கேயும், அது ஒரு கேள்வி. க்ளோஸ்டு காரில் போகணும் ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படி இல்லை சார், உங்களோட நீங்கள் தான் சார் சொன்னீங்க கூட்டம் கூடுது எப்படி அனுமதிச்சிங்க, இது இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, வழக்கு ஏன் போட்டாங்க ஏர்போர்ட்டில். அவர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போதே அது அந்த ஓப்பனர் வேனில் தான் நின்று கை அடிக்க வராரு. எங்கே சொல்கிறது, கோயம்புத்தூரா? மதுரை. இப்போ கொடைக்கானல் ஷூட் போனார்ல. சரி, அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதனால் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் அவர் மீது வைத்த விமர்சனம் மக்களை சந்திக்க மாட்டுறாரு சொன்னீங்களா? சந்திக்க மாட்டாரு. மக்களை சந்திக்கிறாருன்னா ஏன் சந்திக்கிறாரு? அவரே ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு சார், நான் வந்து ஷூட்டிங்காக போறேன், 1 hourல லேண்ட் ஆகி நான் ஷூட்டிங் போயிடுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, பின்தொடர்ந்து வராதீங்க, குதிக்காதீங்க. அவ்வளவு சொல்லியும் திமுக குவார்டருக்கும் காசுக்கும் வர மாதிரி வரல. பேரன்பு கொண்டு வந்தவனை எப்படி புறம் தள்ளிட்டு சார் வேன் மேல குதிக்கிறது வந்து பேரன்பு. அவரே அட்வைஸ் பண்றாரு சார், வராதீங்க. ஒய் கேட்டகரியில இருக்காரு, மேல இருந்து குதிக்கிறான்ல. இது உளவுத்துறை ஃபெயிலியரா இல்லையா, காவல்துறை ஃபெயிலியரா இல்லையா? சார் ஒரு ஒய் கேட்டகரியில் இருக்காரு, ஒய் பிரிவு ஃபெயிலியர் வச்சுங்க. இது என்னன்னு சொல்லுவீங்க சார்? நான் திரும்பவும் சொல்றேன், இதுவரைக்கும் 30 ஆண்டு காலமாக இப்படி ஒரு கூட்டத்தை இப்படி கட்டுப்படுத்த முடியாத ரசிகர்களை நீங்க இது வரைக்கும் அரசியல் களம் பார்த்ததே கிடையாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, 2 துப்பாக்கி எம்ஜிஆருக்கு இல்லாத அளவுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்றீங்களா? எம்ஜிஆருக்கு இல்லாத அளவுக்கு தான் யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இருக்கு, அதான் உண்மை. எம்ஜிஆருக்கு இல்லாத அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களும் குறிப்பாக பெண்களும் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சரி, உங்களால் வந்து ஏன் கணிக்கவே முடியல எதையுமே? விஜய் இந்த இடத்துக்கு வந்தார்னா இந்த கூட்டம் வரும்னு இப்போ திரும்ப உங்களுக்கு புரியுதா? ஆனந்த் அவர்கள் சொன்னார்ல, எங்களுக்கு வர்றது பிரச்சனை இல்லையா, அவரை கூப்பிட்டு போகிறது தான் பிரச்சனைன்னு சொன்னாரா? அவர் சொன்ன ஸ்லாங்கை கூட சார் இப்போ இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுட்டு அப்புறம் எப்படி வந்து ஒரு பொதுமக்களை சந்திப்பாரு? என்ன பிரச்சனை இது ஏன் பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க தம்பி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் தம்பி. ஒரு கட்சி மாநாடு போடுறாங்கல்ல, திமுக அதிமுக மாநாடு கூப்பிட்டு மக்களை கூப்பிட்டு வராங்கல்ல, எது கூப்பிட்டு வராங்க? அங்கே என்ன பேச போகிறாங்க? கட்சியோட கொள்கைகளை பேசுவாங்க, அடுத்து என்ன பிளானிங் இருக்குது அவங்களுக்கு சொல்கிறதுக்காக கூப்பிட்றாங்களா? நம்பர் 1. 2வது, கூட்டம் வராத கூட்டத்துக்கு திமுக இது வரைக்கும் என்ன வரலாறு செஞ்சுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ கூட உதயநிதி கூட மறுபடியும் நீங்கள் கோயம்புத்தூரில் என்ன பண்ணீங்க, பஸ்ஸில் ஆளை பிடிச்சி கூட்டு போய் 200 காசை கொடுத்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பாடு போடுறேன்னு பிக்கப் ட்ராப் எல்லாம் செஞ்சு ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க. இவ்வளவு செலவு பண்ணி கூட்டுறோம், நம்ம இவ்வளோ பெரிய கூட்டம், இவர் ஒன்றுமே செய்யாமல் போனோன்னே இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் கூட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து விஜய் வந்து திமுகவை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாருனாக்கா பெரிய பின்னடைவு நம்ம சந்திச்சிருவோம், சின்னவர் மன்னவராக முடியாதுன்ற வைத்தறிச்ச, நமக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வரலையேன்ற வைத்தறிச்ச உனக்கு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? நீ மக்களை நேசிக்கிற அளவுக்கு உங்கள் தாத்தா இருந்தார், உங்கள் அப்பா இருக்கார், நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தானப்பா அந்த அன்பை சம்பாரிச்சிருக்கணும். அதிகாரம் இருக்குல்ல உங்கள் கையில், மக்களுக்கு நல்லது செஞ்சு அந்த அன்பை பெற்றிருக்க வேண்டியதானே, ஏன் பெறல? 2வது கேள்வி சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பவுன்சர்ஸ் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து போகிறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் தான் தள்ளி விடுறாங்க, பவுன்சர்ஸ் யாரும் தடுக்கலை, என்ன சொல்கிறது, தாக்கல, தடுத்தாங்கன்னு. நீங்கள் பொதுவாக கட்சி தலைவர் போகும்போது தொண்டர்கள், இவர் வந்து இப்போ வந்து நடிகர் மட்டும் இல்லை, அவர் வந்து கட்சி தலைவர். ஸோ அந்த அன்பின் வெளிப்பாடாக நிறைய பேர் இப்போ நீ ஒருத்தர் ஒரு காட்சி பார்த்தேன், ஒரு வயசான ஒரு பொன்னாடை கொண்டு வராரு, பவுன்சர்ஸ் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. பவுன்சர்ஸ் பிடிச்சி போகும்போது தொண்டர்கள் அதிபதி அளப்பரியா வருவாங்கன்றீங்களா? வருவாங்க. அது ஒய் கேட்டகரி பாதுகாப்பு இருந்தாருன்னா இப்போ அவங்களே பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இப்போ வந்து என்ன சொல்கிறது, பொன்னாடை கொடுப்பாங்க, பொக்கே கொடுப்பாங்க, புத்தகங்கள் கொடுப்பாங்க, இதெல்லாம் வாங்கிட்டு போகிறது எல்லா கட்சி தலைவரும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. சிஎம் கூட பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் சிஎம்க்கு எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி ஆன்மா இருக்குது, அவர் பண்ணுறாரு. ஏன் இப்போ இவருக்கு ஏன் கிட்டையாரு போகக்கூடாதா? சரி, ஓகே, இப்போ சொல்லிடலாமா? சொல்லுங்கள். அண்ணாமலைக்கு வந்து பெருவாரியாக உங்கள் கூட்டம் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த வந்த கூட்டம் ஏர்போர்ட்டில் சார், ஏர்போர்ட்டில் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது போது ஏன் பிஜேபிக்காரன் மேலே திமுக வழக்கு போடல சொல்லு சார்? அங்கே எந்த சார் வழக்கு இல்லை சார், ஏர்போர்ட்ல கூட்டம் கொண்டு நான் கேட்குற கேள்வி என்னன்னா, தம்பி தலைவரை வந்து ஒரு தொண்டன் சந்திக்க போறான், புரியுது, நான் சொல்றேன் இருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு வாங்க. நீங்க வந்து இப்படி டிவிக்கு தொண்டர்கள் மீது அந்த அளவுக்கு இப்போ அண்ணாமலைக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவு, இந்த அளவுக்கு ஒரு மாசம் கிரௌடு வந்து அங்கே வந்து தள்ளுமுள்ள எதுவும் இல்லையா சார்? பாயிண்ட், அதான் பாயிண்ட். யாருக்கும் இவ்வளவு பெரிய கிரௌடு வரல, அது உண்மை. ஒத்துக்கிறீங்களா? ஸ்டாலினே ஒத்துக்கிட்டாரு, உதயநிதி ஒத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. 2வது விஷயம் நான் வரேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லா நபர்களையும் சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கு தானே ஒரு தொண்டர் வராரு ஆசையானா. இந்த கேள்வியை ஜெயலலிதாட்டே கலைஞர்கிட்ட கேட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இந்த மாதிரி அனுமதி கிடைச்சிருக்கு அந்த மாதிரி? தம்பி, நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்திற்கும் அரசியல் அடுத்தடுத்த கட்டம் வளர்ச்சி பெற்று போகும் பொழுதும் பாதுகாப்பிற்காக சில வேலைகளை இவர் செய்வார்கள், புரியுதுங்களா? அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரே ஒரு நபரை சந்திக்கவில்லைன்னு சொல்லி இவ்வளோ ஒப்பாரி வைக்கிறேன். நீங்கள், நான் கேட்குறேன், இந்த 4 வருஷத்தில் திமுக இல்லை கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கேட்குறேன், எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் எத்தனை முறை ஒவ்வொரு தெருவாணி போனேன் உன் மக்களை சந்திக்க சொல்லு? எது முக்கியம் இன்னைக்கு?
விஜய் போய் இவர் சந்திக்கிறது உங்களுக்கு முக்கியமா, நீங்கள் மக்களை போய் சந்திச்சு மக்கள் பிரச்சனையை சரி செஞ்சு இவ்வளோ விஷயத்தை சரி செய்யறது முக்கியமா? 4 வருஷம் கழிச்சு ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, யாரும் சென்னையில் உட்காராதீங்க, எல்லாம் அவங்க தொகுதியில் போய் வேலையை பாருங்க. இப்போ 4 வருஷமா குத்த வச்சு உட்காந்தப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தடை கொடுத்துட்டு கம்மன் உட்காந்துருந்தீங்களா? அப்படி சொல்ல முடியாது சார். என்ன சொல்றது, எத்தனை வாட்டி கிராம சபை கூட்டம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க சார். கவர்மெண்ட் ஒரு மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க தொகுதிக்கு எத்தனை டைம் போயிருக்காங்க, கிராம சபை கூட்டம் நடக்குது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட. எப்போ வருஷத்துக்கு ஒரு முறை கூடுறதா? நான் கேட்கறது, உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தது எதற்காக? வார வாரம் போனீங்களா? மாசம் மாசம் போனீங்களா? சொல்லுங்க. மாசம் மாசம் இந்த தெருவு வார வாரம் யாரும் போக முடியாது சார். அசம்பிளி கூட்டம் நடந்துச்சு, கண்டிப்பா போவாங்க சார். எம்எல்ஏ நீங்க போய் மைக்க போட்டு எந்த தொகுதியாவது போய் கேளுங்க போறாங்கன்னு சொல்லிட்டு. மாசம் மாசம் இங்க வந்தாங்க, எங்க அமைச்சர் பெருமக்கள் எல்லா தெருவுக்கு வந்தாங்க, எங்களுடைய எல்லா பிரச்சனையும் கேட்டாங்க, மனு வாங்கினாங்க, சரி செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி சரி தெரிஞ்சு நிறைய அமைச்சர் மாற்றத்தினால வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய எம்எல்ஏக்கள் இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அவங்க சமூக வலைதள மக்கள்ல இங்க திட்டத்தை துவக்கி வச்சோம், அங்க ரோடு போடுறது, இந்த மாதிரியான திட்டங்களை வந்து துவங்கி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. திட்டத்தை செய்வது அரசாங்கம் ஒரு ஸ்கீம் கொடுத்து ஒரு ஃபண்ட் ஒதுக்குது, நீ செஞ்சுதான் அவனு செய்யறாங்க. அங்க போய் மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க மக்கள். அந்த இடத்துல ஒரு திட்டத்தை துவக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ களத்துக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல இருக்க மக்கள் வந்து அங்க சுற்றுவரத்துல இருக்க மக்கள் இன்னொரு பிரச்சனை கள்ள தூக்கி அடிக்கிறது, மனு வாங்கி மண்டையில் அடிக்கிறது, ஓசி தானே எஸ்சி தானே கேட்கறது, இதானே அவங்க செஞ்சிருக்கிறாங்க. நான் கேட்கறது மக்கள்கிட்ட நீங்க கேளுங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் ஊடகம் பெரிய ஊடகம், மக்கள்கிட்ட மைக்கு போட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஊர் ஏதாவது ஒரு ஊரை செலக்ட் பண்ணி கேளுங்க. எத்தனை முறை எம்எல்ஏ வந்திருக்காரு, எம்பி வந்திருக்காரு, வந்து மக்கள் பிரச்சனை கேட்டுருக்காங்க, எவ்வளோ பிரச்சனை சரி செஞ்சுருக்காங்க, ஏன் இன்றைக்கி மாற்றுத்திறனாளி வரைக்கும் போராடிட்டு கிடக்குறாங்க, எல்லா துறை சார்ந்து அரசாங்கத்துறை சார்ந்து ப்ரைவேட்லேருந்து ஏன் போராடுறாங்க, ஏன் குழந்தைகள் கூட தன்னுடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு இங்கே போராடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு, ஏன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறாரு. எங்கே கொண்டு நிப்பாட்டுவீங்க நாட்டை? நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீங்கள் இது நொட்டை அது நொட்டை இது நொட்டை அது நொட்டைனா வர கோடி பேர் வரான்னு தெரியுதுல்ல, கோடி பேரையும் அவரால் சந்திக்க முடியுமா விஜயால? புரியுதுல உங்களுக்கு? அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை தம்பி. இதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து கேட்ட கேள்வி ஏன் வரல நீங்கள் வந்துட்டாரு, இப்போ ஏன் வந்தார் ஏன் ரோட்ஸ் வந்தார், காருக்குள்ளே உட்காந்து என்னதானே உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இனிமேட்டு களம் இப்படித்தான் இருக்கும், இப்படி தான் சூடாக இருக்கும். காவல்துறையும் திமுகவும் தயாராகி கொள்ளுங்கள். எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது, எப்படி பந்தோபஸ்து கொடுக்குறது, எப்படி இந்த கூட்டத்தை சமாளிப்பது, எப்படி நம்ம ஆட்சி கட்டிலேருந்து போகாமல் வெளியில் போகாமல் நம்ம எப்படி தக்க வைக்கிறதா, இல்லை இதோட முடிச்சு விட்டு போயிடுவாங்களான்றதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவரை நீங்கள் குறை சொல்வதற்கு இந்த வேலையும் கிடையாது. ஜனநாயக அடிப்படையில் அவர் வராரு, நிற்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, ரோட் ஷோ வந்து கொடைக்கானலே பண்ணுறாருனாக்கா அந்த மக்களை எளிமையாக வந்துடுறாங்க, மக்கள்கிட்ட பேசுகிறாரு, மக்கள் பிரச்சனையை கேட்குறாரு. அடுத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் எல்லாமே உதவும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக பார்த்து பேசுகிறாரு பொழுது இதில் என்ன சிக்கல்? கோயம்புத்தூர் போனால் பின்னாடியே கோயம்புத்தூர், மதுரைக்கு போனால் பின்னாடியே மதுரைக்கு, அடுத்து தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் போவது உறுதி தம்பி. தமிழ்நாடு முழுக்க உதயநிதியும் நீங்கள் மக்களை சந்திப்பார் சார். நிறைய காலத்தில் இப்போ யார் சந்திச்சாருன்னு இவ்வளோ பிரச்சனை ஆச்சு? மக்கள் தானே. இல்லை பிரச்சனை ஆச்சுன்னா அது அவரே சொல்லிட்டாரு. நீங்க தொண்டர்களை பார்த்து இந்த மாதிரி பயமா இருக்கு எனக்குன்றாரு. பயமா இருக்குன்னா நீ கீழே விழுந்துறதுனால எனக்கு பயமா இருக்குன்னு அதான் சார் சொல்றேன். இந்த மாதிரியான இது சார், இப்போ ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, பின்னாடி போய் விழுறாங்க. சரி தம்பி, யாரோட இல்ல சார், ஒரு தொண்டர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டா அது யார் பொறுப்பு? விஜயும் ஒரு காரணத்துல பொறுப்பு. அதே மாதிரி இங்க லாண்ட் ஆர்டரும் அது ஒரு காரணம் தானே. போலீஸ் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னா லாண்ட் ஆர்டர் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்ல சில விதிமுறைகள் விதிக்கிறாங்க. போலீஸ் வேலை செய்யல. கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்ணாருல்ல, கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்ணாருல்ல, அங்க ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்க ஓட்டத்துல இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் போக கூடாதுன்னு அங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களா? நான் கேட்கட்டுமா? சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல அன்னைக்கு ஏன் போலீஸ் வேலை செய்யல? அப்ப ஹெல்மெட் போடாம வந்தா பிடிக்கும்னு சட்ட விதி இருக்குல்ல, பிடிச்சிருக்க வேண்டியதானே, ஏன் முடியல? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? இல்ல சார், இல்ல நான் கேக்குறேன், நீங்க ஒரு விவாதத்துக்காக கேக்குறீங்க. ஒவ்வொரு காவல்துறைக்கும் போலீஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஆவாங்க. இல்ல பிரபு, ஒவ்வொரு காவல்துறைக்கும் இத்தனை வழக்கு பதிவு செய்யணும் டார்கெட் கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? டாஸ்மார்க்கு டார்கெட் கொடுத்த மாதிரி காவல்துறைக்கு டார்கெட் இருக்கு, போக்குவரத்து காவலர்களுக்கு. அவன் ஹெல்மெட் இல்லாம வந்தா பிடிக்கிறது உங்க வேலை தானே, ஏன் பிடிக்கல? அதை தாண்டி சமீபமா வந்து விஜய் மீது இந்த தனிப்பட்ட தாக்குதல்கள், அதை பத்தி ஒரு கேள்வி முன் வச்சேன். அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? யாரு? மிஸ்டர் கோமனமா? கோவன். சரி, ரெண்டும் ஒன்று தான் தம்பி. நான் என்ன கேட்குறேன்னா, எவ்வளவு ஒரு வன்மம், எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இருந்து உங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துனீங்கனாக்கா எப்படி இந்த ஆளை பாட வச்சுருப்பீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எவ்வளவு கீழ்த்தரமாக கோவணனை இது போல் வந்து முதல் முறை கிடையாது, 2வது முறை. முதல் முறை ஒரு முறை பேசிட்டு 2வது முறை தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவர் பேசுகிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஆர்கே பன்னீர்செல்வமா, அவர்லாம் என்ன அமைச்சரோ என்ன கருமோ, திமுகவில் இருக்கவங்களாம் ஆபாசமாக பேசினா அமைச்சர் எல்லாம் போட்டிருக்குல்ல, அப்படி தானே இருக்குது இது வரைக்கும். அந்த நாய் தூக்கி வெளியே போடு, எஸ்சி ஓசி மலமல்லும் சமூகம் கோமுத்ரா நாய்கறி இப்படி தானே பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து இப்போ என்னது பட்டை நாமன்னு ஒரு ஆள் பேசி இப்போ அமைச்சர் பதவி போச்சு இல்லையா? இப்போ இதே போல் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விஜய் குறித்து அவர் கட்சி பேரை கொடுத்தே வந்து திரிஷா கீர்த்தி சுரேஷ்னு சொல்லி இவ்வளோ மலிவாக கேவலமாக பேசினா உங்கள் புத்தி முழுக்க எங்கடா இருக்குது? நீங்கள் இதைத்தான் பெரியார்கிட்ட கற்றுக்கிட்டீங்களா? இதைத்தான் கலைஞர்கிட்ட கற்றுக்கிட்டீங்களா? பகுத்தறிவுன்றது இதுதானா? நீங்கள் தான் சமூக நீதி பெண்ணியத்தை பற்றி பேசக்கூடிய விளக்கணீங்க இல்லையா?
நீங்கள் இவ்வளவு மோசமாக இவ்வளவு கீழ்த்தரமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஆர்கே நீ பேசுகிற யோக்கியமா நீ ஏன் அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் இன்றைக்கி நீதிமன்றம் வந்து உனக்கு கொடுத்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு உன்னை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான அடுத்த ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. 6 மாதத்துக்குள்ளே வழக்க முடிக்கணும்னு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் பேச வச்சிங்கனாக்கா விஜய் அவர்களுக்கு இதை செய்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்களுக்கு பாட்டு எழுத ஆள் இல்லையா? மியூசிக் போட ஆள் இல்லையா? பாடுறதுக்கு ஆள் இல்லையா? சொல்லுங்கள் தம்பி. இப்போ மற்ற எழுத்தாளர்லாம் எப்படின்னு தெரியாது. மற்ற எழுத்தாளர்கள் கவிஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படத்துக்கு பாட்டு எழுதுவான். நான் உட்காந்து எழுதுன்னு வச்சிங்களேன், திமுக காட்டின படத்தையே பாட்டு எழுதுவேன். 1/2 மணி நேரத்தில் எழுதிட்டு போயிடுவேன். இவங்களுடைய வண்டவாளத்தை கிழிச்சு தொங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை எனக்கு தெரியும். கலைஞருடைய பர்சனல் வாழ்க்கையும் தெரியும், ஸ்டாலினுடைய வாழ்க்கையும் தெரியும், உதயநிதி பற்றியும் தெரியும். இதை பற்றி நாங்கள் ஒரு இடத்துலையும் பேசலை, பேசவும் மாட்டோம். எங்களுக்கு அந்த நாகரிகம் தெரியும். பட் நீங்கள் அந்த இடத்திற்கு எங்களை தள்ளுகிறீர்கள். இன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு என்ன பேச வச்சுட்டு இருக்கிறீங்க? லியோனியை வச்சு என்ன பேச வச்சுட்டு இருக்கிறீங்க? இப்போ புதுசாக அந்த பாடகரை இறக்கி விட்டுருக்கீங்க. எத்தனை நபர்கள் ஆபாசமாக பேசுகிறீங்க? உங்கள் அமைச்சர் பெருமக்கள் எவ்வளோ எப்பா மூத்த அமைச்சர்ப்பா, அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க சினிமாவுக்கு போன்னு சொன்னாப்புல. இது அமைச்சர்? அது துரைமுருகன் சொன்னது. நீ எஸ்சி தானே, ஓசி தானே, எஸ்சி தானே சொன்னது யார்? பொன்முடி. அந்த நாயை தூக்கி வெளியே போடு சொன்னது ஆர் ராசா. கோமுத்ரா பேசுனது யார்? தயாநிதி மாறன் என்ன பேசினார்? உங்களை போன்ற 3ஆம் தர மக்கள். என்ன வார்த்தை அது? நீங்களாம் தனிப்பட்ட முறையில் எதுவுமே பேசலை. நீங்களாம் புனிதமானா நான் கேட்குறேன். இப்போ ஒரு பேச்சாளர்ப்பா சூர்யா வெற்றிகொண்டானா அந்த அளவு உட்காந்து ஊடகத்தில் பேசுகிறார். ஆன்டி இன்கம்ஸை பற்றி பேசினா ஆன்டிலாம் நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம், சரியாக தான் இருக்குன்றாரு. அந்த நெறியாளர் கண்டிச்சார் அந்த வார்த்தையை. புரியுதுங்களா? இவங்களுக்கு பொம்பளை பற்றி இதை தவிர்த்து இல்லை எடுத்துக்கிட்டு தானே, இதை தாண்டி எதுவுமே தெரியாது. இப்போ லியோனி என்ன பேசி வச்சிருக்காரு அதை பார்த்தீங்களா? டிவிக்கே கட்சி கேட்கும்போது டிவிக்கு வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி இன்னும் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் சொல்கிறாரு, நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள். டிவிக்கேன்னா இப்போ டிவிக்கேன்றான். எனக்கு டிவிக்கேன்னு கேட்குது. 2020 டிவிக்கே தான் போவேன்றாரு. எனக்கு கூட தான் அவனுக்கு கேட்டுச்சு. டிஎம்கேன்னும் போது டிஎம்கே எவனுக்குமே ஒரு டீயை கூட கொடுக்க மாட்டேன், வாங்கி நானே குடிச்சிட்டு திருடுத்தனமா அப்படி தான் உட்காந்துருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் கட்சியை பார்த்தா இல்லைன்னு சொல்லுவியா? நீ திருடனில் புனிதர் நிரூபிச்சிருவியா? உங்கள் மீது எவ்வளோ வழக்குகள் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? அதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த 7 மணிக்கு டிவியில் உட்காந்து பேசுகிறாங்க தெரியுமா? யாராவது இந்த 4 வருஷ ஆட்சியில் மக்கள் பெற்றது என்ன, இழந்தது என்ன, எவ்வளோ விஷயத்தை இந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கார்கள்? நீட்டுக்காக அவங்க பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு இன்றைக்கி தாலி வரைக்கும் அவுக்க சொல்கிறான், மூக்குத்தி அவுக்க சொல்கிறான். இதை விட கேவலம் ஒவ்வொரு மாணவனாக நிற்க வச்சு காதில் தாச்சிட்டு அடிக்கிறான் தம்பி. ஏன்டானா பிட்டு வச்சுருப்பானா? ஏன்டா ஓட்டை இருக்குது? அப்போ நவதாரத்தையும் செக் பண்ணி வேடா கேட்குறேன். இங்கே மட்டும் தான் பண்ணுவியா? அடுத்த வாட்டி பட்டன் வைக்கக்கூடாதுன்னா இப்படி கோமணம் கட்டி வருதா? இதற்கு யார் முதல்ல கண்டனம் தெரிவிக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். மாநிலத்துடைய முதலமைச்சர். என் மாநிலத்தில் என் பிள்ளைகளை இப்படி நீ வந்து அலங்கோலப்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டேன், எக்ஸ்ட்ரா 4 வாத்தியாரை கொடுக்குறேன், சிசிடிவி கொடுக்குறேன், எவ்வளோ வேணுமோ செய்கிறேன், செஞ்சுருக்கணுமா இல்லையா? சரி, நீட்டுக்கு நீ பொய்யான வாக்குறுதி கொடுத்துல அதை விட்டு நீட் சென்டருக்கு வெளியில் எலெக்ஷனுக்கு பூத் கமிட்டி போட்டு ஆளை போட்டு உட்கார போகிறீங்களா? இதில் ஆசிரியர் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புளை உட்கார வச்சு இந்த மாதிரி மாணவர்கள் தெரியாத உடை போட்டு வந்தால் ஒரு 100 டிஷர்ட் வச்சுட்டு மாணவ பிள்ளைகள் தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி அனுப்புவதற்கு ஏதாவது ஒரு வழிவகை செஞ்ச பள்ளிக்கல்வித்துறை செய்யல. நீ கண்டிக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாற்ற பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்க? நாங்கள் சாகணுமா? நீ சொகுசாக வாழ்ந்துட்டே போவேன். சாதாரண ஆளு 3 கோடி 30 கோடி வரைக்கும் வாட்ச் கட்டுருவேன். ஒன்றுமேலாம் மஞ்சள் பயிட்டு இருந்த குடும்பம் ஆசியாவில் பெரிய பணக்கார மாற்று வந்து நீங்கள் விஜய் தான் நீங்கள் நம்புறீங்க. தமிழக வெற்றி கழகம் வேற யார் நம்ம சொல்லலாம் சொல்லுங்கள்? எடப்பாடியும் வந்து ஒரு மாற்றாக இருப்பார் நினச்சா அவர் பிஜேபி பக்கம் போயிட்டாரு. அவர் பிஜேபி பக்கம் போயிட்டாரு. இன்றைக்கி என்னன்னு பார்த்தாக்கா சம்மந்தமே இல்லாமல் மதுரை ஆதினம் இன்றைக்கி என்ன பேசினார் பார்த்தீங்களா? என்ன ஆளுங்க அந்த மனுஷன்? என்னை கொலை செய்ய பார்த்தார்கள், பேரிகேட்டை இடித்தாங்க, காரில் வந்து இடித்தாங்க, நில குழஞ்சி போயிட்டோம், வந்தது 2 முஸ்லீம் தொப்பி போட்டுதாங்க, தாடி வச்சாங்க. இந்த ஆள் ஆரம்பத்திலேயே வந்து மோடியை நல்ல மனுஷன், பிஜேபி ஆட்சி பயங்கரமாக ஆச்சு, ரவி வந்து ஆளுநர் ரவி பயங்கரமாக இவர் புகழ்ந்தப்பயே சந்தேகம் வந்துச்சு. விஜய் குறித்தும் ஏற்கனவே அவதூறாக இவர் பேசியிருக்கிறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வடமாநிலத்தில் இருப்பது போல் வந்து ஒரு மத கலவரத்தை உண்டாக்குவதற்கான இன்றைக்கி வேலை. இன்றைக்கி வந்து காவல்துறை துரிதமாக கண்டுபிடிச்சிட்டு போக வேண்டிய ரூட்டே தப்பு, இந்த ஆள் வந்து தப்பாக போயிட்டாங்க, ஓவர் ஸ்பீட் இவங்க தான், அந்த கார் இந்த மாதிரி பேரிகேட் இடிக்கலை, அப்படி ஒரு நபர் இந்த மாதிரி இப்படி சம்பவம் நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுத்து தமிழகத்திற்குள்ளே இவ்வளோ பெரிய மத கலவரத்தை உண்டாக்குனா 2500 பேர் இதே போல் மத கலவரத்தில் குஜராத்தில் இறந்த வரலாறு இருக்குது. இஸ்லாமியர்கள் தீயிட்டுக்குன்னு இரையாக்குனாங்க. அதுபோல ஒரு விஷயம் திருப்பரங்குன்றம் உங்களுக்கு ஞாபகம்? இது எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணணும் அந்த நோக்கத்தோட தான் செயல்பட்டு இருக்காங்க. இது ஒன்று. இல்ல இன்னொன்று வந்து இன்னும் ஆட்சியை இங்கிருந்து நீக்கணும். அதுதான் அதுக்காக பிஜேபி பண்ற வேலைகள் தான் இது. இது ஒன்று. இன்னும் சில நாட்கள்ல, இன்னும் சில மாதங்கள்ல விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில அதிமுக பிஜேபி கூட இவரும் கூட்டணிக்கு போயிடுவான்ற ஒரு செய்திகளும் இன்னொரு பக்கம் சொல்லிடலாம். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்கா, திமுக ஆட்சியில் இந்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் உள்ளபடி திராணி இருந்தால் இந்த மதுரை ஆதீனத்தை கைது பண்ணுங்க. ஏன்னா ஜெயலலிதா சங்கராச்சாரிய இதே போல் கைது செஞ்சுருக்காங்க. தப்புனா தூக்கிடுவாங்க.
நீ பிஜேபியை பார்த்து பயப்பில்லை அப்படின்னாக்கா அவர் மீது 1000 இஸ்லாமிய அமைப்புகள், ஜமாத்துகள், பல கட்சிகள் அவர் மீது வழக்கு இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்காங்க, அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தூக்கு. என் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்க நினைத்த நபர் அவரையும் டிரைவரையும் தூக்கு. டிரைவர் அப்பட்டமாக போய் சொன்னான். நம்பர் 1. 2வது, போகாத ஊருக்கு வழி தேர்தல்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து பிஜேபி கூட வந்து விஜய் போக போகிறான்னு சொல்கிறது. இதைத்தான் விஜய் முதல் மாநாட்டிலே சொன்னார். முதல் முறையாக அவர் சொல்லும் பொழுதே பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வருவானுங்க நம்ம மேலே வந்து அவனுடைய சாயத்தை அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அதே போல் பிஜேபி பக்கம் போயிடுவாருன்னு ஒரு பக்கம் ஒரு நரேட்டிவ். இன்னொன்று வந்து நல்லா புரிஞ்சுங்க, இவர் பிஜேபி தான் இவரை இறக்கி விட்டுச்சுன்னு இன்னொன்று நரேட்டிவ். ஏன் செட் பண்ணுற? ஒருத்தர் 2 பேருக்குமே இங்கே ஆதாயம் இருக்குது. பிஜேபிக்கும் ஆதாயம் இருக்குது. உன்னை வந்து நான் பிஜேபிக்காரன் நான் உடச்சி உன்னை வந்து பிஜேபிக்காரன்ற மாதிரி நம்ப வச்சிட்டாக்கா நீ என் கூட எடப்பாடி வந்த மாதிரி என் கூட வந்துடுவேன்ற மாதிரி ஒரு வேலையும், திமுக அந்த பக்கம் முழுக்க ஒரு பிஜேபி நபர்னு சொன்னாக்கா யங்ஸ்டர்ஸும் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு, தலித்துகளுடைய ஓட்டு போகாது, அப்படி வந்து நம்ம ஜெயிச்சலாம், நம்ம பிள்ளைய கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வச்சலான்றதுக்காக திட்டமிட்டு நடத்தப்படும் நாடகமே தவிர எங்கள் கொள்கை எதிரி சித்தாந்த எதிரி தெளிவாக சொல்லிட்டாரு. 2 பேர் கூடயும் வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன பிறகு இது எப்படி சாத்தியம்? விட்டா போகிற போக்கில் வந்து விஜய் திமுக பக்கம் போவார்னா நீ நம்புவீங்களா? இவர் கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காரு. இதே தான் சொல்றாங்க. இப்போ திமுக சார் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ திமுக வந்து இவரோட கடுமையாக விமர்சனம் பண்ற விஜய் இந்த எத்தனை இடத்துல மோடியை பத்தி விமர்சிக்கிறாரு, மத்திய அரசு சில திட்டங்களை வந்து மறைமுகமாக விமர்சிக்கிறாரு. புதிய கல்விக் கொள்கையிலிருந்து மும்மொழி கொள்கை இதெல்லாம் வந்து எதிர்க்கிறாரு. வக்பு சட்டத்திட்டத்துக்கு எதிராகவும் குரல் கொடுக்குறாரு. ஆனா எத்தனை திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு மத்திய அரசையோ இல்லை மோடியோ கடுமையான விமர்சனம் இது பண்ணுறது இல்லையா? இங்கே வாரிசு அரசியல், ஊழல் அரசாங்கம் அப்படின்லாம் தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறாரு. இப்போ மத்திய அரசு திட்டங்களாவோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எதிர்க்கிற அளவுக்கு சைமல்டேனியஸாக மத்திய அரசையும் எதிர்க்காமல் இருக்காரு. இது வரைக்கும் திமுக எதிர்த்த அளவுக்கு அதிமுகவை எதிர்த்ததே இல்லை. இப்போ அதிமுக ஒரு கூட்டணியில் இருக்காங்க, பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சியை மட்டும் தான் எதிர்த்துட்டு இருக்காரு. ஆளுங்கட்சிக்கு மாற்று நாங்கள் தான் தாவேக்கா தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி இருக்குது, அதிமுக இருக்குது. இவங்களெல்லாம் சீண்டவே மாட்டாரு விஜய் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. சீண்டாம தான் அண்ணாமலை வந்து இடுப்பு கிள்ளி விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக செம்மடி வாங்கினாரா? நான் கேட்குறேன். பிஜேபி யாரும் வந்து இங்கே சீண்டாமல் அடிக்காமலாம் இல்லை, பிஜேபியை பார்த்து பயமும் கிடையாது. மோடி அவர்களே இந்த வச்சுக்கனாரா? பேர் சொல்ல பயப்படுறேன்னு சொன்னப்போ இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே வச்சுக்கனாரா? இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு என்ன வேணும்? டெய்லி போய் புரண்டுக்கிட்டே இருக்கணும் திமுக காரன் செய்கிறான் இந்த மாதிரி கேவலமா? ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வேண்டிய வேலையை அவர் செய்வார். அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்களாம் வந்து நீங்கள் நினைக்கிற அத்தனையுமே விஜய் செய்யணும், உங்களுடைய கைப்பாவையாக இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் இங்கே தப்பு. ஒவ்வொரு அரசியல் கட்சி சரி இதை போல சரி என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இது வரைக்கும் நம்ம நிறைய அரசியல் கட்சியில் பார்த்துருக்கோம். இதிலிருந்து முழுக்க அவர் வித்தியாசமாக இருக்காரு. ஒரு அரசியல் கட்சினா ஒரு அஜெண்டா இருக்கும், ஒரு புரோட்டோகால் இருக்குது, தலைவர்கள்லாம் இப்படி மக்களை சந்திப்பாங்க, இந்த மாதிரி போவாங்க வருவாங்க, இந்த மாதிரியான இது பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை தாண்டி விஜய் வந்து இதில் எதுலையுமே ஒட்டாமல் அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காருல்ல. கட்சி ஆரம்பிச்சாச்சு, 2026 ஆட்சியை பிடிப்போன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து பெரிய அளவில் வந்து மக்கள் சந்திப்புங்கிற நிகழலை. நான் சொல்கிறது நீங்கள் மக்களை சந்திக்கவே இல்லைன்னு சொல்ல, பெரிய அளவில் மக்கள் சந்திப்பை நிகழ்த்தவே இல்லை. வழக்கமாக இருக்கக்கூடிய அரசு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி. இப்போ ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, இந்த 2026 எலெக்ஷனில் இப்படியே ஆட்சி பிடிக்கணும்னு எந்த அளவுக்கு பண ரீதியாக எப்படி வேலை செய்வாங்க, எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா விஜய் வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதை ஃபேஸ் பண்ணணும். மீடியாக்கள் ஒரு சைடு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து 1% கூட இன்னும் அவர் அடி எடுத்து வைக்கல. சந்திக்கலன்றீங்களே, மக்களை லேசாக வெளியே வந்ததுக்கே இன்றைக்கி சம்பிச்சு போச்சு. மக்களை சந்திக்காமல் இருக்க போகிறது கிடையாது, நிச்சயமாக சந்திக்க தான் போகிறாரு. 3வது என்ன கேட்டீங்க? இவர் வந்து ஒரு இவருக்குன்னு தனியாக ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறான்றாரு. சரி, திமுக கொடி இப்போ விஜய் வச்சுருக்காரு தான் கொடியா? இல்லை அவங்களுக்கு ஒரு கொடி, ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, இவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கிறாரு. அதன் அடிப்படையில் நான் போவேன்றாரு. அவங்க செய்கிற மாதிரியே விஜய் செய்யணும்னு எதிர்பார்க்குறது தான் உங்களுடைய பிரச்சனையை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு எப்போ மக்களை சந்திக்கணும்னு தெரியும், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். என்னுடைய கட்சி நான் முடிவு செஞ்சு நான் மக்களை சந்திக்கிறேன். எண்ட் ரிசல்ட் 2026 பாருங்கள், என்னை மக்கள் அங்கீகரிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிறாரு. இதுக்குள்ளே அவன் செஞ்சா இதை செய்யலை, அவன் செஞ்சா இதை செய்யலைனாக்கா நீ எல்லா திமுக காரன் ஊழல் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாதீங்க. நானும் தான் சொல்லிட்டு இருக்கேன். எம்ஜிஆரை விட நீங்க பெரிய ஐகான் தான் சொல்றேன். யங்ஸ்டர்ஸ் அவ்வளவு பேர் இருக்கிறான் தான் நானும் சொல்றேன். எம்ஜிஆரோட விஜய் பெரிய ஐகான். ஆமா, சரி, ஓகே சார், வேர்ல்ட் வைஸ் ஐகான். ஓகே சார். இறுதியா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்ராஹிம் வந்து தொடர்ச்சியா வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து காங்கிரஸே கிடையாது, ஆனா இவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சொல்றாரு. இப்போ காங்கிரஸ் கட்சியில இருந்து இவர் எப்பயோ நீக்கியாச்சு அப்படின்ற ஒன்றும், இவரு ஏன் இப்போ சம்பந்தமே இல்லாம விஜய்க்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறான்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்கல்ல, என்ன பதில் சொல்ல வரும்? எவன் சொன்னது முட்டா பையன்? சமூக வலைதளங்களை போய் பாருங்க சார். சமூக வலைதளத்தில் 200 ரூபா வாங்கிட்டு போகிறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துகிட்டு பேசக்கூடாது. புரியுதுங்களா? நான் திமுக தப்பு செஞ்சால் தப்புன்றவன், சரினா சரின்னு சொல்கிறாரு. எந்த கட்சி, நான் வந்து மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறேன். புரியுதுங்களா? இந்த திமுக இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கும் போது திமுக முட்டு கொடுக்கணுமா? அவசியம் இருக்கா எனக்கு? நான் மக்களுக்கு திமுக முட்டு கொடுக்கல, விஜய்க்கு ஏன் முட்டு கொடுக்குறாரு? முட்டு கொடுக்கல தம்பி. அவர் வராரு, அவர்கிட்ட ஊழல் இல்லை, கரப்ஷன் இல்லை. நான் வந்து சரி ஓகே வந்தால் மக்கள் நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்கிறேன்.
இவ்வளோதானே. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் காங்கிரஸே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, எந்த முட்டாப்பலுக்காக தெரியுமா நான் காங்கிரஸில் மாநில பொறுப்பில் தான் இருந்தேன்ட்டு தெரியுமா தெரியாதா? சரி, நான் காங்கிரஸ் கட்சியில் இல்லை, தலைமையே இப்போ ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுங்கள், ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள், டிவிலலாம் இவரை அடிப்படை உறுப்பிலேருந்து தூக்கிட்டோன்னு சொல்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முன்னாள் காங்கிரஸ்காரன்னு பேசிட்டு போகிறேன், அவ்வளோதானே. இப்போ நீங்கள் இன்னும் காங்கிரஸில் ஆக்டிவாக தான் இருக்கீங்க. முன்னாள் காங்கிரஸ்காரன் பேசிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். இல்லை, இப்போ நீங்கள் காங்கிரஸில் ஆக்டிவாக தான் இருக்கீங்களான்னு கேட்குறேன். தம்பி, பதவியிலிருந்து ஸ்டாலின் சொன்னார்னு தூக்குனாங்க, கரெக்டுங்களா? உடனடியாக தூக்கி எல்லா நியூஸ் பேப்பர்லையும் எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் பண்ணாங்க. எதுக்கு? இந்த ஆட்சி நடக்கக்கூடிய ஊழலை பற்றி பேசினேன்ட்டு. தூக்குனா தூக்கிக்க, முடிஞ்சு போச்சு. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் மக்கள் பிரச்சனை பேசுவேன்ட்டு பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நான் அந்த கோபத்தில் தான் காமராஜர் ஆட்சியில் இருக்கவன் தம்பி, காமராஜரை பார்த்து உள்ள வந்துடுவேன். இது எப்படி நீங்க கோபம்னு சொல்லுவீங்க? காமராஜர் வந்து இல்லை, இப்போ அந்த கோபத்தில் தான் வந்து நீங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து பேசிட்டீங்களா? கோவமா? காமராஜர் நேர்மையா இருக்காரு. திமுக வந்து காரணமாயிடுச்சு நம்ம மாநில பொறுப்புல இருந்து விலகிறதுக்கு. ஸோ அதனால வந்து இப்போ நான் உங்களுக்கு எதிராக தான் நான் செயல்படுவேன். அதுக்கு வந்து எனக்கு பதவி கொடுக்குறேன், அதுக்கு ஒரு வெப்பனா இருக்கிறது விஜய். எனக்கு மன்னிப்பு கடிதம் கொடு, ஸ்டாலினை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கொடுத்துருந்தா பதவி கொடுத்துருப்பாங்க, எனக்கு வேணான்னு சொல்லிட்டேனே. மக்கள் பிரச்சனைக்காக களம் காடுவதற்கு பதவின்றதான் ரொம்ப முக்கியன்றதுலாம் அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? நான் இந்த கோபம் அந்த கோபம்லாம் சார் காங்கிரஸ்ல இருந்து ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி தலைவருக்கு ஆதரவு பேசிட்டீங்களா? இல்ல சார், காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்கு. தம்பி, நான் காங்கிரஸ்ல பதவியில் இருக்கும் போதுனா ஓகே, நான் தான் என்னதான் பதவியில் நிறுத்திட்டு நான் காங்கிரஸ்காரன், அவ்வளவுதான். நான் காமராஜரை பார்த்து உள்வாங்கி வந்தவன். நான் சரியான நபரை காமராஜர் போல யாராவது நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அவங்கள பத்தி சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதை தாண்டி என்ன சில கேள்விகளை முன்வைக்கிறாங்கன்னா, இப்ராஹிம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஏதாவது ஒரு பதவிக்கு வந்து ஆசைப்படுறாரு, தொடர்ச்சி அப்படி பேசிட்டு இருந்தா ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. 4-5 கட்சியில் வந்து பதவிக்கு கூப்பிட்டாங்க தம்பி, நான் தான் சூஸ் பண்ணேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு பஞ்சமா? நான் கேட்குறேன், அரசியல் கட்சிக்கு பஞ்சமா? போய் எந்த கட்சியில் வேணால் சேர்ந்து நம்ம பயணம் பண்ணி வேலை செய்யலாம். நமக்கு மனதார உடன்பட்டு வரணும், வந்தால் தான் செய்ய முடியும், வரல நம்ம செய்ய முடியாது. எனக்கு வந்த ஆஃபரை நான் பெருசாக அக்செப்ட் பண்ணலை, அவ்வளோதான். ஓகே சார், நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி தம்பி. உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர், சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது.